Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் அரீனா தமிழ். நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சல்யூட் பண்ணியிருந்தீங்க. ஆண்டவர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்காரு. ஏன்டா நீ வேற ராவல்பிண்டி ராட்சசன் நேற்று வந்து ஒரே ஃபுல்லா ஏதாவது இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான்டா. சரி, இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் எங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அவங்களும் பேசி வாழ்க்கையில முன்னேறிப்பாங்கல்ல, அதுக்குதான். இல்ல இதெல்லாம் தானா வர்றதுதான். நீங்க பண்ண விஷயங்கள், பண்ண சாதனைகள் அதெல்லாம் பார்த்த உடனே தானா வரும். அதான் ஒண்ணுமே இல்லை. ராவல்பிண்டி ராட்சசன் சிவபரணி. சரி, ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ஒரு லீக்கு. GT7 ஸ்பெக் ஷீட் லீக் ஆயிருக்கு. இன்னுமா இது நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு இன்னும் வர்த்தே இல்லடா. GT6 இந்த வாட்டி LTPS டிஸ்ப்ளே அப்படின்னு இருக்கு. போன வாட்டி LTPO பேனல் இருந்துச்சு. இந்த வாட்டி LTPS அப்படின்னு லீக்ல இருக்கு. மேபி ப்ராசஸர்லாம் ரொம்ப டெரரா இருக்கு இல்லையா, 8400 மேக்ஸ், அதனால 9400E. ஸோ சரி, அதான் இப்போ ரெண்டுத்துக்குமே 7000 mAh 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குமா. ஸோ 42 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டால் இல்லை ரியல்மி அந்த காலத்துலேயே எல்லோ கலர் பண்ணிடுச்சு, காப்பிலாம் அடிக்கல யாரும். இல்லை ரியல்மி வந்து காலகாலமாக எல்லோ தான். நாங்கள் கூட மஞ்சளாக கிடக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும், நாங்கள் மறக்க மாட்டோம். ஆமாம், அந்த வீடியோ இருக்கான்னு எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ 70 வந்து 50 MP மெயினா, 8 MP அல்ட்ரா வைடா. சோனி IMX 898 சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க பிரைமரி கேமராக்கு. 896 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 30 MP ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ டெலிஃபோட்டோ இல்லையா இதுலையா? ஸோ ப்ரைஸிங் வந்து €699 அப்படின்னு போட்டிருக்கு யூரோப்பில். 12GB 512GB மாடலாம். ஸோ ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது 8GB மாடல்லாம் இருக்கும், 8/128 இருக்கும். ஸோ யூரோப்புக்கு தான் இந்த மாதிரி வந்து கிறுத்தனமாக 12/2/6 இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 12/512. ஸோ அதை தவிர GT7 இதுலேயும் வந்து 7000 mAh 120 வாட் தான். 9400 ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து IMX 906 சென்சார் யூஸ் பண்ணுறாங்களா மெயின் கேமராக்கு. ஸோ அது தவிர வந்து 6000 nits பீக் பிரைட்னஸ் போட்டிருக்கு. இதுலேயும் LTPS தான் போட்டிருக்கு. GT7லையும் LTPO பேனலே இல்லையா, யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? மேபி ப்ரைஸிங் ரொம்ப அக்ரெசிவாக 15,000 20,000 15,000 சொல்லுவோண்டா. அதனால அடுத்து கொஞ்ச நாள்ல இதே GT7 டீன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாள்ல பேசுவோமா. HD+ போறாங்கங்க. சரி, இதுல பெரிஸ்கோப்லாம் இல்ல பாத்தீங்களா? பெரிஸ்கோப்லாம் இல்ல. 50 MP மெயின், 8 MP அல்ட்ரா வைட், 50 MP 2x டெலிஃபோட்டோ. வாட்ஸ்அப் அப்போ சந்தேகப்பட்டது கரெக்டு தான் போல இருக்கே. அப்போ இது அநேகமா 25K 30K தான் வரும் போல. பெரிஸ்கோப்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் இல்லவே இல்லை. இது வந்து €789 12/512 யூரோப்லன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். இல்ல யூரோப்ல வந்து லீக் ஆயிருக்கு. யூரோப்ல இருந்து லீக் ஆயிருக்கு, இந்தியால இருந்து லீக் ஆகல. யூரோப் பிளானரா அந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஏதோ AI ஃபீச்சர்ஸ் போட்டுருந்துச்சு. AI லைட்டிங் ஸ்னாப்பா, AI டிராவல் ஸ்னாப்பு, AI பெஸ்ட் ஃபேஸ், AI அல்ட்ரா குவாலிட்டி கிளாரிட்டி 2 அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். இந்தியாவில் வந்து GT60 பயங்கரமாக விற்றுச்சு. ப்ரைஸ் கட் ஆகும் போது எக்கச்சக்கமாக விற்றுச்சு. எல்லாம் LTPO பேனலுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருந்தது, ஸ்டார் போட்டிருந்தாங்க. 50% பிரைட்னஸில் தான் LTPO. ஸோ இப்போ என்னடான்னா LTPS பேனலுக்கு போகிறோம். இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன பிரைட்னஸ்னாலும் வச்சுக்கோங்க, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படியே தான் இருக்கும். சரி, இது இங்கே படிங்க. இதில் பேட்டரி மட்டும் நல்லா இருக்கு. என்னவா? படிங்க. As an avid Apple custom user, he loves customizing his iPhone and iPad to suit his needs. அதான் தேவையான நேரத்துலலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாடுறா. கஸ்டமைஸ் ஐஃபோன் அண்ட் ஐபேட். ஆமாடா, ஆட்டோ டர்ன் ஆன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம், அது உள்ள நீ ஷெட்யூல் போட்டு வச்சிட்டேன்னு அந்த மாதிரி. ஆமாம், தேவையான நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. பேஸ்ட் ஆன் நீட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் அஜய் பிரசன்னா. MacBook Air M4 256 வாங்கலாமா இல்ல 90K ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கலாமா? பேசிக்கலி ஐ எம் an engineering student. கேம் ஆடுவீங்கன்னா
வாங்கலாம். ஆனால் பேட்டரி லைஃபே இருக்காது. 2 மணி நேரம் மேக்ஸ் டு மேக்ஸ். ஆமாம், கேமிங்க்கு லேப்டாப் ஆக்சுவலாக 40, 50, 40, 60 லேப்டாப்ஸ் வருது வச்சு இந்த பட்ஜெட்டுக்கு. ஆனால் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. நான் GTA 5 விளாண்டு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் நரேஷோட லேப்டாப்பில். அவனுக்கு வந்து 40, 60 கிராஃபிக் கார்டோட அசோஸில் டஃப் சீரிஸ் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருந்தான். டஃபா இல்லை டிசைன் சரி ஏதோ 90,000க்கு அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் அதான் வாங்கியிருந்தான். ஆனால் ஆமாம், ஆனால் என்ன ஹைலைட்னா சூப்பராக இருக்குது எல்லாம். ஓகே, ஸ்பீக்கர் மேக்புக் ஏர் M3 அதோட லவுடாக இருந்தது. சரியா, ஸ்பீக்கர் வந்து ஒரு டவுன் சைடு தான் விண்டோஸில். இப்போ பாரு இங்கே தரையில் இருக்குது, அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்லேயே விட்டு போயிடுவோம் போல. அது மாதிரி எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கேமிங் ஜாலியாக இருந்தது. டேரெக்டாக போயிட்டு GTA 5 விளாண்டுட்டு இருந்தேன். சரி, என்ன GTA 5ல அந்த டீசல் ட்ரெயின் ஒன்று ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் ஏறெல்லாம் செஞ்சுட்டேன். அவன் அண்ணன் நான் ட்ரை பண்ண பார்த்தா டக்குன்னு ஏறலாம் முடிஞ்சது. உள்ளெல்லாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணால் கதவை திறக்க முடியல. சரின்னு டிரைவரை ஷூட் பண்ணிட்டாலும் ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா லாஜிக் இது? அதெல்லாம் அந்த காலங்க. GTA 6 வருது, வெயிட் பண்ணுங்க, வேற லெவலாக இருக்கும். GTA 6 வந்து இந்த 40, 60 கிராஃபிக் கார்டுக்கு கெட்டவங்கள மட்டும் தான் ஷூட் பண்ணனும். அதுதான் உங்க வேலை. அந்த ட்ரெயின் ஹைஜாக் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இந்த மாதிரி தான் நீ பேசுற பத்தியா? அதனாலயே நான் இந்த மாதிரி பேசி தொலைய வேண்டியதா இருக்குடா. கேம்ல கூட தன்னோட மாரல தாண்டாம விளையாடிக்கிட்டு இருக்க நிறைய லாஜிக்ஸ் பார்த்தேன் வச்சு. ஆனால் நல்லா இருந்தது. முன்னெல்லாம் என்ன ஆகும்னா, யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா என்ன ஆகும், இந்த மெடிக்ஸ் வருவாங்க ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு. அவங்க பக்கத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கன் ஷாட் ஆகி செத்து போயிருப்பான். அவனுக்கு போயிட்டு இப்படி புஷ் பண்ணினே இருப்பான், எழுந்து போயிடுவான். டேய் என்னடா ஹெட் ஷாட்லாம் பண்ணுவேன், புஷ் பண்ற எழுந்து நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. யாராவது அடிபட்டு கிடக்குறாங்கன்னா, ரோட்ல கிடந்தாங்கன்னா கார்லாம் வெயிட் பண்ணுது வேற, மேலே ஏறி போக மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா டைவர்ட் ஆகி போறானுங்க வேற. கொஞ்சம் அதெல்லாம் அந்த லாஜிக்ஸ் நல்லா இருந்தது. கிராஃபிக்ஸ் சூப்பர், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்தான் ஒருத்தன் பீச் வரமா. ஒரு இது ஹஸ்கிய அது முன்னாடி போயிட்டு இருந்தது. ஓனர் தனியா நடந்துட்டு இருந்தானா, பொங்குன்னு மூக்குல ஒரு குத்து விட்டா செத்துட்டான். ஹைலைட்டு கேளு, எதுக்குன்னா நிறைய சொல்லிட்டு இருந்தான், ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்காங்க அப்படின்னா. அடிச்சோன்னா அவன் கீழே விழுந்தான்ல, அவன் கீழே விழுந்ததுமே நாய் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சுடா, வேஸ்டட். அப்படியா? அங்க இருந்து வேகமா ஓடி வந்தது. இது எதுக்கு ஓடி வருது அப்படின்னு வந்து கடிச்சு காலி பண்ணிருச்சுடா. சூப்பர்மேன் நாய் அந்த மாதிரி தான். இல்ல டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. அதான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய அந்த மாதிரியான லாஜிக்ஸ். நீ எங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன்னு யாரையா தட்டிட்டுனா செம ஃபன்னா இருக்கும். அவன் உடனே முறுக்கிட்டு வருவான். என்னடா என்ன தெரியும் தான் என்ன இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க வருவானுங்க. சரி, நீங்கள் லேப்டாப் வந்து வெறும் ஸ்டடீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற, கேமிங் ஆட மாட்டாங்கன்னா மேக்புக்கே போடலாம். பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். செம்ம கிரேசி. எல்லாம் வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் விண்டோஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஃபார் ஆல் மாதிரி இருக்கும். எதனாலும் பண்ணுங்க, என்ன வேணும் எதனாலும் பண்ணுங்க. சரி ஃப்ளாஷ் பண்ணுமா, இருக்கிற விண்டோஸை அழிச்சிட்டு வேறு ஏதாவது போட்டுக்க, அந்த மாதிரி எதனாலும் பூந்து விளாட்லாம். ஸோ அந்த ஸ்மூத்தாக இருக்கணும் தான் மேக்புக் தான். அது அதான் பேட்டரி லைஃப்னு சொல்லிடலாம். ஸ்மூத்னஸ் இதுலேயும் ஸ்மூத்தாக தான் இருந்தது. அதே சமயம் இந்த மாதிரி இன்டென்ஸ் டாஸ்க் கொடுத்தா அக்னி குழம்பா கக்க தான் செய்யும். பின்னாடிலாம் சுட காற்று வெளில வந்துட்டு இருந்தது. ஸோ அது வரதான் செய்யும். பட் மற்றபடி வந்து மேக்புக் வந்து கம்ப்ளீட்டாக பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது தான் அல்டி. கரெக்ட். அடுத்தது இவர் இன்னும் அதை வேலை இல்லையா? AI+ லோகோ, அந்த புது கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு லோகோ போட்டிருக்காரு AI+. அந்த NXTQ ஹானர்ல காசு ஒழுங்கா கொடுக்கலையா, அதனால இவரே வந்து 2-3 கம்பெனிக்கு மூன் லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, ஹானருக்கும் அவர் தான் இது, இந்தியாவுக்கும் அவர் தான் ஃப்ரீலான்சிங் பண்றாரு. எல்லாரும் கீழே வந்து கீழே புதுசா டெஸ்ட் இன்ஜினியரா இருக்கும்போது, இல்லாட்டி வந்து ஒரு நார்மல் டெவலப்பரா உள்ள போகும்போது 4-5 கம்பெனிக்கு அப்படி சைட் சப்போர்ட் பண்ணிட்டு மெயினா ஒரு கம்பெனில இருக்கும். அந்த மாதிரி எங்க ஆள் வந்து CEO லெவல்ல இருக்கும் போதே பண்றாருன்னா வேற லெவல் தான். அவர் தான் ஃபவுண்டரு. அப்புறம் என்னங்க, அப்போ ஹானர் அவர் தான் ஃபவுண்டர், அவர் தான். ஆல்கடலுக்கும் அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான். அப்போ 3 கம்பெனி நாசம் பண்ண போறேன். சரி அப்படிலாம் இல்லை. ஆல்கடெல் வேற நெக்ஸ்ட் பேப்பர் டெக்னாலஜியோட வருது. ஸோ ஐ எம் வெரி மச் கியூரியஸ் அபவுட் தட் டிவைசஸ். AI+ இனிஷியேட்டிவ் அந்த நெக்ஸ்ட் பேப்பர் TCL ஓட. அது வேற, நீங்க இது லான்ச் டேட்டை கண்டுபிடிங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ளிப்கார்ட்ல. $100 கூப்பன் கொடுங்க, நீங்க லான்ச் டேட்டை கண்டுபிடிங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு gift தரும். AI+ இனிஷியேட்டிவ் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி AI நாங்கள் டெவலப் பண்ணுறோம். தாட்ஃபுல் செக்யூர் இந்தியா, ப்ரியாரிட்டைசஸ் இந்தியா, யூசர் சென்ட்ரிக் அப்ரோச், குவாண்டம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரைவசி ஃபோக்கஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குமா. ஸோ ஃப்ளிப்கார்ட் அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோனா இல்லை ஃபோன் தான். அதில் வந்து ஏதோ குவாண்டம் OS அப்படின்ட்டு AI பவர்டு AI ஃபீச்சர்ஸ் உள்ள OS வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஏதோ ஸ்மார்ட் ஆன் மாதிரி ஏதோ கொண்டு வர ட்ரை பண்ணுறான் அவன்.
கரெக்ட் தான். அவுட் ஆகுமான்னு தெரில, பார்ப்போம். தெரியல, கம்மிங் மந்த்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ இப்போதைக்கு வராது போல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் 7300 வரப்போகுது. அதெல்லாம் ரொம்ப அதர பழசு தம்பி. இப்போ அதுதானே ட்ரெண்டிங்கு. நீ அப்படி வரியா? நீங்கள் யூஸ் பண்ணால் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். சரி, அடுத்து மேட் டேன். ப்ரோ, டுடே ஐ ரிசீவ்ட் HyperOS 2 in my Poco F5. வேற லெவல் போங்க, சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. முன்ன இருந்ததை விட ஐ எம் ஹாப்பி. பேட்டரி ஆல்சோ குட். லக்கி HyperOS அப்டேட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் கமெண்ட் நீங்க தான் ப்ரோ. நீங்க தான் சரி பண்ணிட்டு தெரிஞ்சுட்டாங்களா? இல்ல, போக்கோ எஃப்ஐன்றனால ஒரு வேலை ஏதோ தப்பிச்சிருச்சு போல. ஏன்னா யாரை பார்த்தாலும் ஹைப்பர் இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, பேட்டரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஹீட்டிங் பேட்டரி அதுவும் இருக்கு. நேத்தி அந்த இது நம்ம பேசினோம்ல, அதான் ஹீட்டிங்கும் பேட்டரியும் எல்லாரும் சொல்றாங்கடா. எந்த அளவுக்கு போகும்னா, இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் பத்தியே டிபேட் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது, செம்ம ஜோக்கா. HyperOSலாம் வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பேசலாமான்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. இந்த HyperOS யூசர்ஸ்லாம் இருக்காங்க பத்தியா, போக்கோ, ரெட்மி, ஷோமி, அவங்களாம் வந்து மெட்டீரியல் 3 தானே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேற யாராவது பேசலாம், நீங்க பேசலாமா? உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சம்மர் தாக்கத்தையே தாங்க முடியல, இதுல உங்க அப்டேட் இன்னும் பயங்கரமான தாக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா என்ன டெவலப்பர்ஸ்? அவங்க போலீஸ் தூங்குகிறதா அப்படின்னு பழைய படத்துல அந்த மாதிரி இவனுங்க ஏதோ தனி உலகத்துல தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமா, அவங்க கிட்ட உள்ள ரிப்போர்ட் எப்படி போகும் தெரியுமா, HyperOS வந்தோடனே வாழ்க்கையே மாறிடுச்சு, HyperOSனால நிறைய சேல்ஸ் கூடிருச்சு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேட்டா போகுது போல. அதை நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே போனு பூட் லோடர் அன்லாக் பண்ணியோ இல்லாட்டி சைனால இருக்கிற யாராவது வந்து போஸ்ட் பண்றாங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அதே போன் வச்சுட்டு இருக்கிறவங்க கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க எப்போ ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்து விவோ V50 எலைட் எடிஷன் அப்படின்ட்டு ஒரு ஏமாத்த வேலை பண்ணிருக்காங்க. இந்த விவோ எலைட் எடிஷன் என்ன ஒரு என்ன தெரியுமா, பாக்ஸ்ல வந்து அந்த பட்ஸ் இருக்கும். ஓ, அந்த பட்ஸ் பேர் எலைட்டா, செமையா இருக்காது. அந்த பட்ஸ் பேர் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். அந்த TWS3 அப்படின்னு ஒரு பட்ஸ் இருக்குல்ல, 1899 லான்ச் பண்ணாங்களாம். இதோட சேர்ந்து பாக்ஸ்குள்ளேயே வச்சு கொடுக்குறாங்க. அதனால வந்து 1000 ரூபாய் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். ஏன்னா பட்ஸ் வைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. பட்ஸ் பொதுவாகவே அது ஒரு பெரிய பிரச்சனை தான். எவ்வளவு அது எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்தா டோட்டலா எவ்வளவு? 42,000. நார்மலா வந்து 41,000. இதை எலைட் எடிஷன் போட்டு அதே 12GB to 512GB மாடல வந்து பாருங்க, நாங்கள் பட்ஸ் உள்ள வச்சு தரோம். 42,000 ரூபாய்க்குலாம் ஒர்த்தானே இது. இந்த வெர்ஷன்லாம் வாங்க தேவையில்ல. 512GBலாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அது கரெக்ட். V50 கேமராக்காக ஒரு சிலர் வாங்கிட்டு ரொம்ப கேஷுவல் யூசர் வந்து 512GB வாங்கணுமா அப்படின்னு தெரியல. இல்ல கேஷுவல் யூசர்ஸ் வாங்கிட்டு சும்மா ஜாலியா இருப்பாங்க. கேமரா அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா இதுல? இல்ல, அதெல்லாம் ஓகே. ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி எலைட் எடிஷன் அப்படின்ட்டு ஒன்று ஏமாற்றி வைக்க பார்ப்பாங்க. ஆஃப்லைன்லையும் வைக்க பார்ப்பாங்க. நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அதே ஃபோன் தான், உங்களுக்கு உள்ள பட்ஜெட் வச்சு தராங்க, அவ்வளோதான். சரி, இப்போ என்ன தலையில குதிச்சிடலாமா வேணாமா? ஏன் அப்டேட் வந்திருக்கு HyperOS 2. அப்படியே வந்துச்சா? தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணட்டுமா? யாரோ பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அதே கமெண்ட் X7 Narayan, I bought X7 after seeing your videos. Before the update HyperOS 2 it is good. After the update HyperOS 2 போங்க டேய் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் கேட்டேனடா, அழுத்தி டவுன்லோட் 2% இருக்கடா. Performance, camera, touch, everything lagging and become very worst. I don't know how to do factory reset for HyperOS. இப்போதான் ஒருத்தர் போக்கோ ஃபைல வேற லெவல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுல நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்க. இப்போ இதுல ஒண்ணுமே இல்ல, டேட்டாவே இல்ல, டேட்டா அப்டேட் தான் பண்ண போறோம். அதனால இது நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அப்ப நீங்க ஃபேக்டரி ரீசெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்க ரீசெட்லாம் பண்ணாதீங்க, அடுத்த அப்டேட் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால அது நம்மளுக்குள்ள ரிஸ்க் டேக்கிங் இருக்குன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்னா போன் எப்பனாலும் டப்புன்னு மாறலாம். அவங்க எல்லாம் பாவம் வச்சிருக்கிறது ஒரு போன் இல்ல, ஜெனரலாவே உங்களுக்கு ஜாஸ்தி இல்ல ரிஸ்க் டேக்கிங், அதனால சொன்னேன். உனக்கு தான் ஜாஸ்தி பிக்சலை யூஸ் பண்ணாதன்னு சொல்லி யூஸ் பண்ணல சொன்னமா இல்லையா? தெளிவா சொன்னோம். சரி இல்ல வேணான்னு பெல்முடா இருந்ததேடா. அந்த வடிவேலு ஒரு இதுல போய் அடி வாங்கணும், அங்க 2 அக்கா தங்கச்சிங்க சண்டை போடுறாங்களா அப்படின்னு மாதிரி தான். மதுரைக்காரன் பிரிச்சு விடாம எப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அடி வாங்கிட்டு
இப்போ பாருங்க உங்களுக்கு ஓத்து விட்டானா கரெக்டா நியூஸுக்கு ஏற்ற முன்னாடியே அந்த கமெண்ட் படிச்சுட்டான். நீங்க அப்டேட் கிளிக் பண்ண அப்புறம் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கான். கமெண்ட்டை நீ எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இதுதான் மாஸ்டர் பிளான். அடுத்து போட்ரானிக்ஸ் வந்துட்டாங்க. என்னையாது வெர்டிக்கல் மவுஸா பாதியா? இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இதில் போட்டிருக்கு பாரு. எர்கனாமிக் டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. அச்சா நிஜமா இது நல்லா இருக்கும். இப்படி பிடிச்சி மவுஸ் யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து கையில் பாதிப்பு இருக்காது. என்னடா புது ரூட்டா இருக்கு. இப்படி நீங்கள் இப்படி யூஸ் பண்ணால் இப்படி இதெல்லாம் இருக்குல்ல, இப்படி நார்மலாக இப்படி ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி இல்ல. அது ஒரு நாள் முழுக்க நீ தண்ணி குடிச்சு பாரு, உனக்கே தெரியாது. அது வந்து எர்கனாமிக்கா இருக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. சரி. ஸோ இதுல வந்து ஒரு 2.4 GHz வந்து யூஸ் பண்ணலாம், அப்படின்னா 2 ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணலாம், டியூவல் வயர்லெஸ் மோட்ஸ். பரவாயில்ல. ஆனா இல்ல மேபி யூஸ் பண்ணா நமக்கு தெரியும் போல. ஆனா எனக்கு தெரிஞ்சு 6 பட்டன் வேற இருக்கு. ஜெப்ரானிக்ஸோட சிஸ்டர் கன்சர்ன்ல போட்ரானிக்ஸ் இருக்கும் தெரியல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒண்ணு விட்டு தாங்கியா இல்ல இப்படி எப்படியோ அது எங்கேயோ விட்டு போகட்டும். இது என்ன ஹைலைட்னா இவங்க கிட்ட தான் வந்து வச்சு நான் கூட சொன்னேன் இந்த டோட் சீரிஸ் மவுஸ், சைலண்ட் மவுஸ்லாம். அந்த டோட் சீரிஸ்ல வந்து ஃபுல்லாவே சைலண்ட் மவுஸ்லாம் இருக்கு. என்ன கிளிக் பண்ணாலும் சவுண்டே வராது. அதெல்லாம் எவ்வளவு நினைக்கிறேன்? வெறும் 280 270 ப்ளூடூத் மவுஸ் அவ்வளவுதான் இவங்க கிட்ட. இதே வேலை கம்மி தான். நீங்க இதே காஸ்ட்லியா இது போனீங்க. ஓ 1149க்கு இப்படி ஒரு மவுஸா? இவனுக்கு ஃபிளாக்ஷிப் இது. ஆமா. இதுலயே பாருங்க 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அந்த இந்த டாங்கிள் 2 ப்ளூடூத் அது கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது தவிர 2400 DPI வேற இருக்கு, DPI சுவிட்ச் வேற இருக்கு. வாங்கி போடுங்க சார். 6 பட்டன் வேற இருக்கு பாருங்க. அதான் தெரியுது. DPI பட்டன் தவிர சைடு பட்டன் இந்த மாதிரி நிறைய பட்டன் இருக்கு. ரீசார்ஜபிள் பேட்டரி வேற இருக்கு. முறுக்கு புளிற மாதிரி இருக்கும். நார்மல் பேட்டரி போட வேணாம், நீங்க சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். நார்மல் பேட்டரி போட வேணாம். ஸோ USB சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்கு. RGB லைட்டிங் வேற இருக்கு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி சேலில் இருக்கு. அமேசான் தெரில அது மாற்றிக்கலாமா அப்படின்ட்டு. ஸ்மார்ட் ஸ்லீப் எல்லாம் போட்டு கஸ்டமைசபிளா என்னன்னு தெரில, மாறி இருக்கு. ரைட்டு. இந்த கண்ட்ரோல் வந்து மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். விண்டோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இதில் வந்து ஆமாம். இல்லை பட்டன் சொல்கிறேன். இந்த பட்டன் இதில் இருக்குல்ல 6 பட்டன், அது நம்ம வந்து கண்ட்ரோல் 6 பட்டன்னா அவங்க இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. கிளிக்கு அந்த ஸ்க்ரால் வீலில் ஒரு பட்டனு அதெல்லாம் சேர்த்து தான் வந்து அவங்க 6 பட்டன் கிளைம் பண்ணுறாங்க. கேமிங்கில் ஏதாவது கஸ்டமைசிங் பண்ணிக்கலாம். சரி அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி ப்ரோ ஃபோன் வாங்கணும். இப்போதைக்கு டிசைட் பண்ணி வச்சிருக்கிறது iQOO 12, OnePlus 12 அண்ட் Vivo X100 Pro. மெயின் கேமரா யூஸ், டிஸ்பிளே, மீடியம் கேமிங் லைக் COC அண்ட் குட் பேட்டரி லைஃப். இதுல எது வாங்கலாம்னு சொல்லுங்க, இல்ல வேற ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. மீடியம் Vivo வாங்கலாம்னு இருக்கேன். மீடியம் கேமிங் COC. இந்த அஸ்வத்தையும் வரையும் பிடிச்சி அவன் ஹெவி கேமர். நான் ஒரு நாளைக்கும் 2 ஊரையாவது அழிக்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு. டே என்னடா அது அப்படின்னா Clash of Clansல வந்து பக்கத்து கிளானை போய் அடிக்கிறது தான். அந்த வில்லேஜ்னு காட்டுவாங்கல்ல, அதை 2 ஊரை போய் அடிக்கலன்னா தூக்கம் வராது. அந்த மாதிரி பில்டப். COC வந்து மீடியம் கேமு, சப்வே சர்வர்ஸ்லாம் வந்து என்ட்ரி லெவல் கேமு, ஜென்ஷன் இம்பாக்ட் தான் வந்து ஹெவி கேமு. ஹெவி கேமருங்கன்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருப்பான் அவன். சரி ஓகே. இதுல ஆக்சுவலா கேமரா ரொம்ப சூப்பரா இருக்கிறது X100 Pro தான். ரீசெண்ட் அப்டேட்ல ஒரு கமெண்ட் நம்ம படிச்சோம். யூஸ்டு மார்க்கெட்ல தான் கிடைக்கும் இப்பெல்லாம். புதுசுனா iQOO 12 கிடைக்கும், யூஸ்டு மார்க்கெட்ல தான் X100 Pro கிடைக்கும். அது எப்படி இன்னும் வித்துட்டு இருப்பாங்க. OnePlus 12 iQOO 12 புதுசு கிடைக்கும், X100 Pro யூஸ்டு தான் கிடைக்கும். iQOO 12 தான் எனக்கு தெரிஞ்சு OnePlus 12 பெட்டரு சரியா கேமரா ஆஸ்பெக்ட்ல. ஸோ அதனால வேற வழி இல்லை. ஸோ அதுக்குள்ளார ஒரு யோசிச்சுக்கலாம். OnePlus 12 அதுக்காக மொக்கன் கிடையாது, பட் ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக iQOO நல்லா இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து விவோட அல்காரிதம் இருக்கும் நிறைய ஆஸ்பெக்ட். அப்போ பாரு X100 Pro சூப்பர் கண்டிஷனில் கிடச்சிருச்சுன்னா எங்கேயாவது வாங்கி என்ஜாய் பண்ணலாம். அடுத்து iQOO 12, அடுத்து OnePlus 12. OnePlus 12 ஒயிட் கலரு இல்லாட்டி எமரால்டு க்ரீனு. iQOO மாதிரி விவோலாம் வந்து ரீஃபர்பிஷ்லாம் விற்கிறது இல்லையா? நிறைய சில லெவல் மாடல்லாம் இருக்குது. எங்கே எதுவுமே பார்க்க முடியாது இல்லை. அடுத்து என்ன 14 சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சைனாவில். மெயினாக என்ன செஞ்சுன்னா கர்வ் டிஸ்பிளே திருப்பியும் ஃப்ளாட் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. முதல்ல ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்துச்சு, அப்புறம் கர்வ்டு போனாங்க. இப்போ ரெண்டுத்துமே வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே. 13 ஃப்ளாட் தானே. 13 Pro வந்து கர்வ்டு. இப்போ ரெண்டுமே ஃப்ளாட்டு.
ரெனோ 12 சீரிஸ் இல்லையாடா உங்களுக்கு ரெனோ 12 சீரிஸ்ல எல்லாமே கர்வ்டு. இப்போ என்ன நல்ல விஷயம்னா ரெண்டுத்துலயுமே பெரிஸ்கோப் இருக்கு. வட்சன் இதுல எதுவுமே நல்ல விஷயம் இல்ல வட்சன். ஏன் Dimensity 8350 ஒன்னு 8450 பாரு. இந்தியால எவ்வளவு 50000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுமா அது? ஆமா தெரியாது. அது ஷூர் 50 60 இல்ல 50 தான். அது ஏன்னா ஆல்ரெடி ரெனோ 13 Pro 50000 என்ட்ரி லெவல் மாடல். 13 Pro ரெனோ 50000. ஆமா என்ன 50000 49,900 அந்த பிரைஸ்க்கு வந்து இது கிடைச்சிருந்தது. ரெனோல ப்ரோ பிளஸ் மைக் அதான் இது என்னது மெரிசிலிகானோட ஞாபகம் இருக்கு. ப்ரோ பிளஸ் இப்ப தூக்கிட்டாங்க. 10 Pro Plus சூப்பர் ஃபோன். இப்ப அதே தூக்கிட்டாங்க. 2 மாடல் தான் வருது. 8350 தான் 13 Proக்கு வந்திருக்கு. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனைனா 13 Proக்கு வந்து 83 ரெண்டுமே 8350 தான் போன வாட்டி. இந்த வாட்டி வந்து 8450 புதுசா அவனுக்கு வந்து விலை ஏத்திட்டாங்கல்ல. சரி ரைட்டு. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பெரிஸ்கோப் இருக்கு. ரெண்டுத்துலையுமே வந்து ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கு. ஐபி 66 68 69 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ 50 MB அல்ட்ராவைட் வந்து இந்த வாட்டி ப்ரோ மாடலுக்கு இருக்கு. நார்மல் மாடலுக்கு வந்து 8 MB அல்ட்ராவைட் இருக்கு. பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6000 mAh வந்து நார்மல் மாடலில், ப்ரோவில் வந்து 6200 mAh. அதே மாதிரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்துலையுமே இருக்கு. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ப்ரோ மாடலில் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் கிளாஸ் தான் அந்த ஓப்போ ஷீல்டு கிளாஸ், கிறிஸ்டல் ஷீல்டு கிளாஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிடபிள்யூஎம் டிமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் சைனாவில் 12 2 வந்து 33,000. ப்ரோ மாடலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 41,000. இப்போ பார்த்துக்கோ 12 2 வந்து 41,500 சைனாவில். இப்போ கண்டிப்பாக 50,000 இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். போன தடவை வந்த மாடலே 50,000 ரூபா. இப்போ சொல்ல வேணும் அசால்ட்டு. மற்றபடி ஃப்ரண்ட் கேமராலாம் மாற்றல. அதே 50 MB கேமரா, அதே போன மாதிரி அதே கேமரா தான். ஆனா போன மாதிரி அது உண்மைதான். ரெனோ 13 யூஸ் பண்ணி பார்த்ததுக்கே ஃப்ரண்ட்ல இருக்க 50 மெகாபிக்சல் சூப்பர். ரெனோ 12 Pro ஆனா பெஞ்ச் மார்க் 7300 எனர்ஜி தண்ட ப்ராசர் தான். ஆனா சூப்பர் சம பர்ஃபார்மன்ஸ். ஓகே அடுத்த கமெண்ட் என்னன்னா இந்த ராஜ விக்னேஷ் சிவா ப்ரோ சொல்லுங்க. 1 year Galaxy Watch 4 Classic யூஸ் பண்றேன். ஆமா ரீசன்ட்டா 1 UI ஆமா அதுக்கும் அப்டேட் 1 UI 6 ஆமா அப்டேட் பண்ணேன். நோ வாட்ச் இஸ் டெத். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நான் இதுக்கு ஆல்ரெடி அவருக்கு சத்தச்சிட்டானுங்க ஒரே அப்டேட். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நேராக போய் அவங்கள விசிட் பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். போர்ட் லெவல் ஏதாவது இஷ்யூனா அட்லீஸ்ட் இஷ்யூன்றது தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் டேமேஜ்லாம் ஆகக்கூடாது வாட்ச் பொதுவாக. ஸோ அதான் நேரில் தான் உயிர் தெழுமா எழாதா அது அங்கே போனால் தானே தெரியும். உள்ள சின்னதாக ஏதோ பிரச்சனைனா அசால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காமேஷ் ப்ரோட் இந்த வாட்ச் இருக்கு, அவர் வச்சிருக்காரு. வந்தப்போ ரெண்டு அவருக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாரன்னு அவர் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இந்த வெயிலை பற்றி அதான் பேசிட்டு இருந்தோம். வெயிலில் சுற்றிட்டு இருந்தால் ஃபோன்லாம் கொஞ்சம் வார்ம் ஆகுது இல்லை, அது மாதிரி வாட்சும் வார்ம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வாட்ச் வாங்கினாங்க. நான் இதில் பார்ப்பேன் ஸ்ட்ராவாவில் ஒர்க் அவுட் பண்ணும்போது. அப்போ அதை இதில் பார்த்தா இந்த மாதிரி கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் எல்டி. ஏன்னா அது வந்து என்னாச்சுன்னா எல்டி ஆப்ஷனோடய 8500 ரூபாய்க்குலாம் ஆஃபர்ல வந்துச்சா. எல்டி இல்லாத மாடல் 7000 ரூபாய் 7500 ரூபாய் 8000 ரூபாய்க்கு வந்துச்சு. 500 ரூபாய் அந்த மாதிரி வித்தியாசம் இருந்துச்சு எல்டி இல்லாம. ஆனா வாங்கிட்டு யாரெல்லாம் இல்ல சிம் எத்தனை பேர் சிம் போர்டு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஆமா வச்சா அதேதான். நிறைய பேர் போடுறதே இல்லை வச்சா. போனோட அப்படியே பேர் பண்ணிட்டு வேலையை முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியது. நேரில் போய் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் ப்ரோ. ஸோ அதே ஈவெண்ட்டில் வந்து ஓப்போ பேட் எஸ்சி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்களோட பட்ஜெட் பேடு. இதில் வந்து இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன்லாம் வந்து கொடுத்துருக்காங்களாம். 11 inch FHD + 90Hz ஸ்க்ரீன் இருக்குது. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் இருக்குது. ஹீலியோ G100 ப்ராசஸர் மீடியாடெக் G100 வந்து என்னன்னா பேட் கோ இருக்குல்ல, அது வந்து G99 இருந்தது. இப்போ வந்து G100 மோஸ்ட்லி வந்துரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியாக்குள்ள பேட் கோ மாதிரி. ஆமா வச்சு அடுத்து பேட் கோ 2025 வந்துரும். பேட் கோ லைட்னு வரும். எவ்வளவும் வாங்க மாட்டாங்க தெரிஞ்சு. ஸோ இதுல என்னன்னா எல்லாமே என்ட்ரி லெவலில் தான் இருக்கு. 5 MB கேமரா இருக்கு, 5 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. பேட்டரி மட்டும் 9000 mAh 33,000. பேட் கோ தான் வட்சன் இது. அப்படியே சும்மா G99 க்கு பதிலா G100 போட்டுருக்காங்க. அப்படியான இதுல வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் ஆப்ஷன்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த ஆப்ஷன் இல்ல. ஏதோ குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ சைனால வந்து இதெல்லாம் இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய டேப் யாராவது சீரியஸா அந்த நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்பிளே அப்படி இல்லைன்னா ஈங் டிஸ்பிளேயோட கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹிட்டுடா நிஜமா குழந்தைங்க படிக்கிறதுக்கு. அதை வேணா பண்ணணும். அதை விட்டு பிரைசிங் வந்து 10,500 ரூபாயா 6/128க்கு. அந்த இது வந்து 6/128க்கு 12,000 ரூபா அந்த சாஃப்ட் லைட் எடிஷன். ஓகே அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங். ஓகே வேலைக்காவது. அடுத்த குருமூர்த்தி ஸ்டாலின்
ப்ரோ நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், பட் நீங்க ரீப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க. இஸ் 13R a safe choice for 40K as an all-rounder or can wait? Please reply. உங்களால தான் நான் இன்னும் மொபைல் வாங்காம இருக்கேன். இல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாதுல வச்சா. கேமரா ஆவரேஜ் டீசென்ட் கேமரா அவ்வளவுதான். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே அதெல்லாம் நல்லா இருக்கும். கேமரா வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஆவரேஜ் தான். பேட்டரி லைஃப் மாசு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், டிவைஸ் கையில் பிடிக்கிறதுக்கு செமையாக இருக்குது. என்ன 12R வந்து இன்னும் ப்ரீமியமாக இருக்கும், வே மோர் ப்ரீமியம் லுக்லேருந்து எல்லாத்துலேயும். பட் இது ஃப்ளாட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும், 6000 mAh ஃபோன் மாதிரியே தெரியாது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ் தான். ஈவன் கேமராவும் பாசிட்டிவ் தான். ப்ராப்ளம் என்னன்னா இதே 40,000 ரூபாய்க்கு இப்போ ஐகுட்டல் கிடைக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஐகுட்டல் தான் போகணும். அதுதான் பிரச்சனைங்க. மற்றபடி வந்து OnePlus 13R இஸ் குட் டிவைஸ். சூப்பர் சூப்பர். அடுத்து ஐடெல் ஒரு பட்ஜெட் ஃபோன் 6500 ரூபாய்க்கு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கானுங்க. 4G ஃபோன் யூனிசாக் T7100. என்ன ப்ராசஸ் பாரியா நான் இதோட முக்கியமான ஒரு ஃபோன் வெயிட்டிங்ல இருக்கேன். D2M மொபைல். D2M மொபைலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அது என்னது? அதான் லாவாலயும் ஆண்டனா ஃபோன் வருது. அதுல டிவிலாம் பார்க்கலாம். இதுல வந்து கோ எடிஷன் இருக்கு. ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு ஃபோன் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். சரி ஓகே. IP54 ரேட்டிங்ஸ் இருக்கு. மாதிரி ஐவானா 2.0. எது இரு ஐவானா 2.0 ஐவானா AI அசிஸ்டன்ட். உங்களுக்கு வந்து क्वेश्चंस ஆன்சர் பண்ணுமா, டாக்குமெண்ட், அப்புறம் இமேஜ் வந்து கேலரி என்ன क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ணுமா, வாட்ஸ்அப் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுமா, ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுமா, போலீஸ் உடனே அலர்ட் போகும். 13 MP கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமரா, 3.5 மாடல் இருக்குங்க. சூப்பர். 6500 ரூபாய்க்கு வந்து 64GB, 7000 ரூபாய்க்கு வந்து 128GB. இதை வாங்குனீங்கன்னா 3 மாசத்துக்கு வந்து Jio 7 Pro சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீயா. பெரிய ஒரு ஆஃபர் தான். பின்ன நீ தியாகம் பண்றல, ஆஃபர் கொடுக்க வேணாமா? இந்த ஆஃபரா Jio 7ல எவன் கேட்கறான்? இல்லடா, அதனாலதான் ஏதோ ஒன்று கேட்கறானா கேட்கலையோ, நீ ஆல்ரெடி ஒரு பெரிய தியாகம் பண்றல, ஒரு 7 மாசமா நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாமே. அடுத்த 13S டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலர்ஸ் வருமா, ஸ்ட்ராங்கர், ஸ்மார்ட், ஸ்மாலர் மாசம் வரும். சோ இந்த இந்தியா கிரே கலர் கிடையாது போல இருக்கு. அப்படியே நல்லதா? பச்சை கலர். இவன்ட்ட கேப்போம். பச்சை கலர் இல்லையா? பச்சை கலர் தான் இருக்கு. பச்சை கலர் இந்தியால இருக்கு, கிரே கிரே கலர் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. இதுவா OnePlus 13 இதுவா? இதுதான். அப்ப 13 ஓகே தான். ஆனா எனக்கு இது கொஞ்சம் காம்பாக்ட்டா இருக்கும்ல. காம்பாக்ட்டா இருக்கும். இதுவா OnePlus 13 அதான் கேள்வி. OnePlus 13 சீ OnePlus 13s. வீடியோ பார்க்கலையா? எந்த வீடியோ? அவங்க தான் டீசர்ல வீடியோ போட்டுருந்தாங்களே. இங்க நெட்டுக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு. ப்ளீஸ் மைக் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா வாட்சன் என்கிட்ட கொடுப்பான்டா, நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உன்ட்ட தந்துடுறேன். கிஃப்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கிஃப்ட் எல்லாம் பண்ண முடியாதுடா, அது திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இருப்போம். அது மட்டும் இல்லை, OnePlus நம்பி நான் கிஃப்ட் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது நீயும் அதை கிஃப்டாக அக்செப்ட் பண்ணி வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது. நீ எப்படி இருந்தாலும் நத்திங் ஃபோன் தான் வாங்க போற. வீடியோ லோடச்சு எல்லாம் வீடியோ வருங்க. ஏன் வச்சா இவன் தான் இது நத்திங் ஃபோன் 3 வாங்க போறேன்னால. அப்படியா? என்னடா அப்படியாங்கிற? இவன் தான் பல எபிசோடுக்கு முன்னாடி சொன்னானே, நான் 3A ப்ரோலாம் வாங்க மாட்டேங்க, 3க்கு வெயிட் பண்றேன் அப்படின்னால. அதுவும் ட்ரூ ஃபிளாக்ஷிப் வேற. 65,000 ரெடி பண்ணி வச்சிருக்கான். 65லாம் அவன் டைரக்டா ஹை எண்ட் தான். ஏதோ 48GB ரேமோட ஒன்று வருது. 48GB ஆமா, அந்த மாடல் தான். அப்போது பார்த்து ரெட்மி A சீரிஸ் வேணா வர போறோம். பரவாயில்ல, அதுவும் எங்க கிட்ட இருக்கு. வெக்கமே இல்லாம உன்ட்ட கொடுத்து ஒன்று சாகடிப்போம். A4 இருக்கு. அதை 1 மாசத்துக்கு ஒன்று அதையும் யூஸ் பண்ண செய்வோம். A4 நீ பேசின பேச்சுக்காகவே எல்லா இங்கேரு நீ இதுக்கு இடையில எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சா கூட டிவிடி ஷோல மட்டுமாவது நீ அதுல உட்காந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரி உன்னை சாகடிப்போம். புரியுதா? ஏன்னா மக்களே கேள்வி கேட்கலாமே, என்ன பேச்சு பேசுன நீ அப்படின்னு கேட்கலாமே. 1 மாசத்துக்கு உங்க கையில அதுதான் இருக்கணும்னாலே நீ மாட்டிப்ப. இங்க ஒரு இடத்துல இருக்கணும்னாலே நீ காலி தான். அடுத்தது வரோம், மேட்சியா வரோம். ஐயோ, கார்மின் 2 இயர் வாரண்டி அவங்க வாட்சுக்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2024 வாங்கின எல்லா வாட்சுக்கும் வந்து 2 இயர் வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கார்மின் சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா ஆத்தரைஸ்டு ரீட்டைல் சேனல்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, கிரே மார்க்கெட்ல வாங்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் கிரே மார்க்கெட் எப்படி தெரியும்? அது கிரே மார்க்கெட்டா? இல்ல, நிறைய பேர் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வராங்களாம் கிரே மார்க்கெட்ல வாங்கி. இம்போர்ட்டட் யூனிட்ஸ்லாம் வந்து அமேசான் இந்த மாதிரி நிறைய இதுல வந்து விற்கிறாங்களாம். அதை வாங்கிட்டு வந்து சரியில்லை அப்படின்னு சர்வீஸ் சென்டர் கொண்டு வராங்க.
மற்ற கண்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் ஏமாற்றி வித்துடுறாங்க. இல்ல எப்படி தெரியும் இது நாங்க அங்க வாங்கினது அப்படின்னு? சீரியல் நம்பர் போட்டாலும் வந்துருமேடா. சீரியல் நம்பர் இருக்கும். அப்படியா? இந்தியாவுக்குன்னு ஒரு சீரியல் நம்பர் செட் வச்சு என்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. சாம்சங் மட்டும் என்ன அதெல்லாம் பழைய ப்ராடக்ட்ஸ் வேற கண்ட்ரில விற்காத ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, நீங்க போன்லயாவது பரவாயில்லடா. சரியா, போன்ல கூட சிம் ட்ரேல இருக்கும். வாட்ச்ல பின்னாடியே SN போட்டு எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்பானுங்க. நீ எப்படி மாத்துவ அதுக்கப்புறம்? அதை எல்லா வாட்ச்லயும் போட்டிருப்பாங்க. நீ பார்த்ததே இல்லையா? உட்காந்து அந்த குடத்துல எல்லாம் பேர் எழுதுவாங்கல்ல, அதை வச்சு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். எதுக்குன்னு கேட்டா இப்ப கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னுட்டு டேம்பர் பண்ணிட்டடா வாட்ச ஓடி பேர் அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளவுதான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரே மார்க்கெட்ல இப்போ இதுல எல்லாம் வந்து அன்யூஸ்டு, ரீஃபர்பிஷ்டு, டிஸ்கண்டினியூடு, வாரண்டி இல்லாத வந்து ப்ராடக்ட், பழைய ப்ராடக்ட்லாம் வந்து செல் பண்ணுறாங்களாம். அவங்க வந்து ப்ராப்ளம்னா சர்வீஸ் சென்டர் கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆளுங்க. அதனால் வந்து ஆத்தரைஸ் இதுலேயே வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக லிமிட்டெட் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 50% டிஸ்கவுண்ட் தரோம். நாங்கள் புது வாட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்ககிட்ட. ஸோ அப்படின்னு சில மாடல்ஸில் வந்து 25% வந்து 50,000 ரூபா இருக்கும். 25% டிஸ்கவுண்ட் வந்து 50% டிஸ்கவுண்ட் வந்து MRPல இருந்து. MRP வந்து 1,80,000. ஸோ நீங்கள் 90,000 வாங்கினா போதும். ஸோ அந்த மாதிரி வந்து இது இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரே மார்க்கெட்டில் வாங்காதீங்க, எங்களுக்கு அஃபீஷியல்லேருந்தே வாங்குங்க. கார்மின் கொஞ்சம் காஸ்ட்லி வாட்ச் தாங்க. ஆனால் இது வரைக்கும் கார்மின் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? நம்ம சர்க்கிளில் 1-2 பேர் யூஸ் பண்ணுறாங்க. லைஃப் நல்லா இருக்குன்றாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வாங்கினதெல்லாம் எப்படின்னா 20,000 இருக்கும்ல. அந்த மாதிரி நல்லா இருக்குன்னா அது 4 வருஷமா யூஸ் பண்ணுறேன் பாட்டுக்கு ஒரு இது. அந்த மாதிரி இந்த வாட்சோட லைஃப் நல்லா இருக்குன்றாங்க. அவங்களோட லைஃப் நல்லா இருக்கு தான் போட்டுருந்தாங்களே. ஸ்லீப் இதெல்லாம் வந்து இது இருக்கு. ஆல்கஹாலுக்கு அப்புறம் ஸ்லீப் வந்து எப்படி இருக்குன்ட்டு அது சொல்லுது அப்படின்னு. இல்ல இப்ப இவர் சொல்லுவார்ல, ஆப்பிள் வாங்கினா மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி அதெல்லாம் தெரியலடா. மோட்டிவேஷன்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆப்பிள் அளவுக்குலாம் மோட்டிவேஷன் இல்லை. மோட்டிவேஷன் வந்து டேட்டா நிறையா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளில் எந்த அளவுக்கு இருக்கும்னா அது நிஜமா யாருமே பீட் பண்ண முடியலங்க இன்றைக்கும். இப்போ வட்சன்னா விக்கி 3 பேரும் நினச்சா 3 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நைட்டு திடீர்னு விக்கி முழிச்சிருக்கான், எங்கேயோ போயிருக்கான். இல்லாட்டி வட்சன் வந்து இப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் போயிருக்கான் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் இருக்க ஹோட்டல்லேருந்து வட்சன் ரன்னிங் போகிறான்னு வையன், வேறு டைம் ஜோனு. நமக்கு நைட்டு 12ன்னு வை, அவனுக்கு அங்கே விடிஞ்சிருச்சு, அதனால அவன் ஒர்க் அவுட் பண்ணுறான்னா நைட்டு 12க்கு நம்ம வாட்ச் டோயிங் அப்படின்னு என்னன்னா வட்சன் கம்ப்ளீட்டட் ஒர்க் அவுட்னு வரும். வெறுப்பேற்றும். இன்னைக்கான ஒர்க் அவுட் அவன் பண்ணிட்டான், நீ என்ன பண்ற அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். எர்கோ மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அவனுங்களும் சொதப்பி தான் பண்ணியிருக்கானுங்க. நிறைய பேர் கதற விட்டுட்டு தானே இருக்கானுங்க. இன்னுமா எப்படி இருந்தாலும் திரும்ப ஃபாலோ அப்லாம் பண்ணி பயமா இருக்காதடா, காசு கொடுத்து வாட்ச் வாங்கிட்டேன்டா டே அப்படின்னு. அதனால அந்த சேனல் அல்ட்ரா வாங்கறதா இருந்தோம். ஆமா, வாங்கினா நல்லா இருந்திருக்கும். ஓகே ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பார்ப்போங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.